விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது மக்காசோள விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காத நண்பர்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? நம்ம ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஏன்னா மேலே கார்ட்ஸ்லேயும் போடுறேன், என்கார்ட்லேயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்னன்னா மறுபடியும் சொல்கிறேன், மக்காசோள விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்பாட் அடிக்குது. இன்னும் மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகள் அதிகமாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உண்மை. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. என்னென்னா மக்காசோளத்தை கொள்முதல் பண்ணுறதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இது மூலிமா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுல அடுத்துக்கடுத்த விஷயம். பட் மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10-15 வருஷத்துக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்த ஒரு மக்காசோள பயிருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பேருக்கு போய் சேரட்டும் இந்த ஒரு விஷயம். மக்காசோளம் பயிரிடுற விவசாயிகள் அதிகமாகுவாங்க, நம்மளோட சேனலும் க்ரோத் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம நிறையா கண்டென்ட்டுக்குள்ளே வரும். ஏன்னா இது வந்து ஒரு நியூஸில் வந்தது. நண்பர் ஒருத்தர், நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் நமக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணியிருந்தார். இது என்னன்னு பார்த்துட்டு இதை பற்றி உங்களுடைய சஜஷன் என்ன கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்காக போடக்கூடிய அந்த வீடியோ தான். அப்போ தான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு. என்னென்னா, வித் எத்தனால் மேக்கர்ஸ் காம்படேட்டிங் ஃபார் மைஸ் poultry industry sends SOS to the government. என்ன விஷயம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, எத்தனால், பெட்ரோலில் கலக்கக்கூடிய எத்தனாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்காசோளத்துலேருந்தே எடுத்துக்கலாம், வெளிநாடுகளில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, மக்காசோளத்தோட தேவைகள் அதிகமாகிடுச்சு. ஏன்னா மக்காசோளத்துலேருந்து எத்தனால் உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப இதோட தேவைகள் அதிகமாகிடுச்சு. ஓகேவா? தேவைகள் அதிகமானதுனால இப்போ காம்படிஷன் என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி மக்காசோளம் எதற்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கால்நடைகளுக்கான தீவன உற்பத்தி இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஆல்ரெடி மக்காசோளம் பயன்படுத்தி, அது மட்டும் குளுக்கோஸ் ஃபேக்ட்ரிஸ் இதுமாரி இடங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எத்தனால் இதில் வந்ததுனால ரெண்டு பேர்த்துக்குமான காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் கொள்முதல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொள்முதல்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது ஓகே. இப்போ என்னென்னா, AIPBA அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா போல்ட்ரி பிரீட் அசோசியேஷன் அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட இதுமாரி 34.60 மில்லியன் டன் மக்காசோளம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கால்நடைகளுக்கு தீவனம் உருவாக்குறதுக்கோ குளுக்கோஸ் உருவாக்குறதுக்கோ பத்த மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய 60-70% ஆஃப் மக்காசோளங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை தீவனங்களுக்கும் குளுக்கோஸுக்குமே நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுவே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பற்றாத ஒரு நிலைமையில் இருக்குது. இதில் வந்து அரசாங்கம் ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, கொள்கை வச்சுருக்காங்க. 2025-26 50% ஆஃப் எத்தனால்ஸை வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் மூலயமா எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போவே எங்களால் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலை. இன்னும் 25-26 அப்படின்னு சொல்லி போகிறப்ப கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பற்றாக்குறையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதில் அரசாங்கம் வந்து உள்ளே வந்து வேறு ஏதாச்சும் மாற்று வழிகள் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வரக்கூடிய மக்காசோள விதைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே ஜிஎம்மான மக்காசோள விதைகள் தான், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மக்காசோள விதைகள் தான் நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஹை ஈல்டுக்காக. ஸோ இன்னமும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதையும் வந்து ஹைலி மாடிஃபை பண்ணுங்கள், ஹைப்ரிட் விதையை இன்னும் சேஞ்ச் பண்ணுங்கள், அதிக ஈல்டு வர மாதிரி விவசாயிகளுக்கு. அப்போ தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொள்முதல் பண்ணி எங்களால் ஈக்குவல் பண்ணிக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அரசாங்க தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாத இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப மக்காசோள உற்பத்தி இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. அதே டைம் வந்து இந்த எத்தனால் கன்சியூமர்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்டையும் கவர்மெண்ட்டும் அண்ட் கேட்டில் ஃபீடு இந்த இது உற்பத்தி பண்ணுற தீவனம் உற்பத்தி பண்ணுறவங்களும் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ் பக்கம் தலையை இப்படி வச்சு கொஞ்சம் எத்தனால் ரெடி பண்ணிங்கன்னா பரவாயில்ல மக்காசோளத்தை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த GM ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மை சீட்ஸை உருவாக்குறதுல ஒரு பயங்கரமான வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க. கம்பெனிஸ்களும் என்கேவாக இருக்கட்டும், மைக்கோவாக இருக்கட்டும், தானியாவாக இருக்கட்டும், ஆடி சீட்ஸ் எல்லா கம்பெனிகளுமே வந்து பார்த்திங்கன்னா GM ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகளை புதுசாக கொண்டு வரதுக்கும் அதிக ஈல்டு எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா அதேமாரியே கவர்மெண்ட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, த கண்ட்ரி இஸ் யூஸிங் 0.8 மில்லியன் டன்ஸ் மைஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு 2023-24 பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரியே
2024-25 3.5 மெட்ரிக் டன்ஸ் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. 2027-28 வந்து பார்த்திங்கன்னா 10 மெட்ரிக் டன் வந்து மைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவனங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஒவ்வொரு வருஷம் 1 மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த ரேஷியோவில் போய் முடியும் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இல்லாத ஒரு சில ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னடா ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டாப் 10 கண்ட்ரீஸ் ப்ரொடியூசிங் மைஸ் பர் கேபிட்டல் கன்சப்ஷன் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குது. என்ன அப்படின்னா 2023-24 வருடங்களில் அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தை உற்பத்தி பண்ண நாடுகளை பட்டியல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்மளாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 382 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. மொத்த நாடுகள்லேயே உலகத்திலே தேவையான மக்காசோளத்தில் 32% வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் தான் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஆ என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஜிஞ்சிண்டா கம்பெனி அவங்களது தான், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மக்காசோளத்தை உற்பத்தி ரகங்களை கொண்டு வந்ததும் அவங்க தான். அதில் ஒரு 4-5 வெரைட்டி கொண்டு வந்து அதில் ஃபெயில்டு ஆகி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸான ரேஷியோவில் போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே டூப்ளிகேட்டோட ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 277 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இயர்லி. அவங்க வந்து உலக நாடுகளுக்கு தேவையான மக்காசோளத்தில் 23% வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் வந்து பார்த்திங்கன்னா 129 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் 11% வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கு தேவையான மக்காசோளத்தில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா EU வந்து பார்த்திங்கன்னா 59.70 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா வந்து பார்த்திங்கன்னா 55 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேமாரியா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. 34.60 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு தேவையான மக்காசோளத்தில் வெறும் 3% தான் நாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இப்போ இந்தியாவிலே எத்தனாலையும் உற்பத்தி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வரப்போ மக்காசோளத்தோட தேவைகள் இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். 382 மில்லியன் மெட்ரிக் டன் மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ நாம் வந்து இப்போ 3 தான் இருக்கும், அது 34 தான் இருக்கும். கிட்டத்தட்ட 350 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸ்க்குமா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இன்னும் எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வயல்களையுமே மக்காசோளத்தை பயிரிட்டால் கூட அவங்கள ப்ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அண்டு எல்லாருமே காசு அதிகமாக வருது அப்படிங்கிறதுனால மக்காசோளத்து பக்கம் வந்துட்டோன்னா காய்கறி பயிர்கள்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ மக்காசோளத்தில் ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய விவசாயிகள் மக்காசோளத்து பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ 2300 2200 ரேஷியோவில் போய்கிட்டு இருக்கு. இப்போலாம் காஞ்சிட்டு வரதுனால மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 2500 கிராஸ் ஆகி 2800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அந்த ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனும் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டுருக்கோம், மறக்காமல் பாருங்கள். மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும், இன்னும் தவறான ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் நம்ம இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.